வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ நம்ம மல்டி த்ரெட்டிங்கில் டீல் பண்ணுற ஒரு டாபிக். இது என்னன்னா த்ரெட் ஸ்டார்வேஷன். ஓகேவா? ஸோ லைக் இது வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து தலைவலி தரும் ஆக்சுவலி. இது வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம வந்து த்ரெட்டை ஷெட்யூல் பண்ணுற பார்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தலைவலி தரும். ஏன்னா நமக்கு இது நிறைய இஷ்யூஸ் வந்து காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம த்ரெட் ஸ்டார்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அதை எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே ஓகே வாங்க. பேசிக்காக த்ரெட் ஸ்டார்வேஷன் என்னன்னா ஒரு இப்போ நம்ம ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுறோம். அந்த த்ரெட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணும். ஓகே, கரெக்டாக? ஸோ அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன ரிசோர்ஸ்னால் என்னென்னா த்ரெட்டு வந்து ஒரு சிபிஓ ரிசோர்ஸ் தானே. ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் த்ரெட்ஸ்னால் நமக்கு உங்களோட சிஸ்டமை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த த்ரெட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, ஒரு த்ரெட்டால் வந்து ஒரு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்றப்போ என்ன ஆகும்னா அந்த த்ரெட் வந்து அதை தான் த்ரெட் ஸ்டார்வேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ த்ரெட் ஸ்டார்வேஷன் எப்போலாம் அக்கர் ஆகும் அப்படின்னா ஸோ அந்த சிபியூ எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நமக்கு நம்ம த்ரெட்டுக்கு கிடைக்காது. ஸோ அது எதனால் கிடைக்காதுன்னா வந்து அதோட த்ரெட்டோட ப்ரையாரிட்டியில் வந்து நம்ம மேபி ஒரு த்ரெட்டுக்கு வந்து மினிமம் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தோம்னா ஸோ மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி இருக்கிற த்ரெட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கும். மினிமம் ப்ரையாரிட்டி உள்ள த்ரெட்ஸுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆக்சஸ் கிடைக்காது ஒரு சில டைமில். ஸோ அது வந்து அது ஷெட்யூலிங் ஸ்ட்ராட்டஜி, அதோட சிபியோட ஷெட்யூலிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து, சிபியூட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பொறுத்து அது மாறும். ஸோ மேக்ஸிமமாக இதனால தான் ஒரு த்ரெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா த்ரெட் ஸ்டார்வேஷன்ன்றது வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எக்ஸாக்டாக என்ன த்ரெட் ஸ்டார்வேஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ த்ரெட் ஸ்டார்வேஷன் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ஹை ப்ரையாரிட்டி த்ரெட்ஸு. அந்த த்ரெட்ஸ் வந்து மோனோபோலிஸ் பண்ணி சிபியூ டைமிங் எல்லாமே எடுத்துக்கும். இன்னொன்று வந்து த்ரெட் பூல்ஸ் வந்து பூரா கான்ஃபிகர் பண்ணியிருக்கும் போது நமக்கு இந்த இஷ்யூ ஹேப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம த்ரெட் பூல்ஸ் இன்னும் வந்து நம்ம பார்க்கல. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இன்னொன்று வந்து இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் லாக்ஸ். ஓகேவா? ஸோ சர்டைன் த்ரெட்ஸ் வந்து லாக் பண்ணிட்டு அந்த ரிசோர்ஸை இன்டெஃபினிட்டாக யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதர் த்ரெட்ஸ் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதனாலையுமே வந்து நம்ம த்ரெட்ஸ் வந்து ஸ்டார்வேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம ஒரு சினாரியோ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 த்ரெட் கிரியேட் பண்ணிட்டு அது ஒவ்வொரு த்ரெட்டுக்குமே ஒவ்வொரு ப்ரையாரிட்டி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லூப்பில் ரன் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன கிளாஸ்னா ஸ்டார்வேஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாஸில் நான் ஒரு 3 த்ரெட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு வச்சுக்கலாமா, ஹெச்பி த்ரெட்னா ஹை ப்ரையாரிட்டி த்ரெட்டு. ஹெச்பி த்ரெட்ன்ற ஹை ப்ரையாரிட்டி த்ரெட், நியூ த்ரெட். சாரி, நியூ த்ரெட்டு. சேம் தான். ஸோ ஹை ப்ரையாரிட்டி, மீடியம் ப்ரையாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி அப்படி 3 த்ரெட்டை கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? இது வந்து எம்பி. ஸோ இது வந்து எல்பி. ஸோ லோ ப்ரையாரிட்டி த்ரெட்.
ஸோ 3 ப்ரையாரிட்டி த்ரெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கேயே வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸ்டாட்டிக் கிளாஸ்னா என்னன்னா ஆல்ரெடி நான் வந்து ஜாவா டியூட்டோரியல்ல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து டாஸ்க்னு வச்சுக்குவோம். ஸோ ஸ்டாட்டிக் டாஸ்க்கு அதை வந்து ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். ஓகேவா? ஸோ இது ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்ம ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணணும். ஓகேவா? எதுவுமே நம்ம பேசிக்காக வந்து என்ன கிளாஸு ஜாவா த்ரெட்ஸோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நான் இந்த ரன் மெத்தடில் வந்து என்ன பண்ணுறேன்னா while ட்ரூ. ஸோ இது ஒரு இன்ஃபைனைட் லூப் மாதிரி ரன் ஆகும். அந்த ட்ரூவில் வந்து நான் சிஸ் அவுட் ஒன்று போட்டுக்கிறேன். சிஸ் அவுட். இப்போ நம்ம எந்த த்ரெட்டு வந்து நமக்கு த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட்டு கரண்ட் டாட் கெட் கெட் நேம் டாட்டு கெட் நேம் மட்டும் கிடைச்சா போதும். நேமு ப்ளஸ் இப்போ வந்து இந்த த்ரெட்டு ரன்னிங் அப்படின்றத நம்ம போடுறோம். ஓகேவா? இப்போ போட்டுட்டோம். ஸோ இப்போ சிம்பிளாக என்னன்னா நம்ம வந்து இந்த டாஸ்க்கை வந்து நம்ம இந்த த்ரெட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போனா இங்கே த்ரெட்டில் வந்து டாஸ்க்கு நியூ டாஸ்க் கொடுக்குமா? நியூ டாஸ்க்கு அப்புறம் இந்த த்ரெட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஓகேவா? ஐ த்ரெட் சேம் இதே தான் நம்ம வந்து நம்ம மற்ற த்ரெட்ஸுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி நேமிங் கொடுத்துட்டு இது வந்து லோ, சாரி இது வந்து மீடியம், இது வந்து லோ. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த த்ரெட்டோட ப்ரையாரிட்டி செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ த்ரெட்டோட ப்ரையாரிட்டி வந்து ஹெச்பி த்ரெட் டாட் செட் ப்ரையாரிட்டி. இப்போ வந்து இதுக்கு த்ரெட் டாட் மேக்ஸிமம் த்ரெட் டாட் மேக்ஸ் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி எல்பி டாட் செட் ப்ரையாரிட்டிக்கு சேம் இதுக்கு வந்து எல்பின்றது லோ ப்ரையாரிட்டி. ஸோ வந்து நம்ம லோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ லோ ப்ரையாரிட்டி நம்ம ஜீரோன்னு கொடுக்கலாம். மேக்ஸ் இது இந்த மாதிரி த்ரெட் டாட் ப்ரையாரிட்டின்னு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பின்றது நார்மல் ப்ரையாரிட்டி த்ரெட்டு. ஸோ டாட் செட்டு ப்ரையாரிட்டிக்கு வந்து டாட் நார்மல் ப்ரையாரிட்டி அப்படி கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா த்ரெட்டுக்கும் ப்ரையாரிட்டி செட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இந்த எல்லா த்ரெட்டுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஹெச்பி டாட் ஸ்டார்ட். ஓகேவா? இதே மாதிரி எல்பி டாட் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் எம்பி த்ரெட் டாட் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 3 த்ரெட்டுமே ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் எந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த ரீசோர்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்னு இந்த இந்த ரீசோர்ஸ் யூஸ் பண்ணுதுன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அதோட எப்படி ரன்னிங் எப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேவா? என்னாச்சு? இல்லை எதுவும் இஷ்யூவா? ப்ரையாரிட்டின்னு வருது. லைன் நம்பர் 10. ஓகே. மேக்ஸுக்கு பதிலாக இன்னும் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஓகே சேவ். நான் வந்து நம்பர் கொடுக்கக்கூடாது. ஐயோ, இது ரொம்ப ஸ்பீடாக ஓடுது. இங்கே வந்து ஸ்லீப் வந்து கொடுப்போமா?
Actually, இது ரொம்ப ஸ்பீடா ஓடுது. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ரன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா மீடியம் ஹை லோ, மீடியம் ஹை லோ, மீடியம் ஹை லோ. பட் ஆக்சுவலி இங்க இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி தான் வந்து உங்களுக்கு நிறைய வர்ற மாதிரி தெரியும். ஆனா ஏன் வரலன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை தூக்கி விட்டுறேன். ட்ரை கேட்ச் இல்லாம அது எந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி த்ரெட்ஸ் தான் நிறைய ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 என்னது அது? நான் சும்மா காப்பி பண்ணி ப்ளஸ் ப்ளஸ்ல போட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து 14 த்ரெட்ஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டியில தான் ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா உங்களுக்கு அடுத்ததுக்கு அதுக்கப்புறம் தான் லோ ப்ரையாரிட்டி, மறுபடியுமே ஹை ப்ரையாரிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் மீடியம் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹை ப்ரையாரிட்டி. ஸோ இங்க உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட் அ டைம்ல வந்து ஒரு 12 to 13 த்ரெட்ஸ் வந்து டைரக்டா வந்து ஹை ப்ரையாரிட்டி தான் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து த்ரெட் வந்து லோ ப்ரையாரிட்டி, அப்புறம் மீடியம் ப்ரையாரிட்டி இல்லைன்னா ஹை ப்ரையாரிட்டி. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை, லோ, திரும்பவும் ஹை வந்திருக்கும். ஸோ திரும்பவும் மீடியம், திரும்பவும் ஹை வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லோ ப்ரையாரிட்டி வந்து இந்த மீடியம் ஹை, மீடியம் ஹை, இந்த இந்த டைம்ல வந்து உங்களுக்கு லோ ப்ரையாரிட்டி வந்து ஸ்டார் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளா வந்து இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாமா? ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஈல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்லீப் பண்ணலாம். ஓகேவா? ஸ்லீப்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டைமிங் கொடுத்துட்டா இந்த இடத்துல நம்ம ஸ்லீப் லாஸ்ட் டைம் நம்ம போட்டோம் ஸ்லீப் வந்து 1 செகண்ட்ஸ் போட்டோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹை ப்ரையாரிட்டி அட் அ டைம்ல ஒரு 10, 12லாம் வந்து ரீசோர்ஸ் எடுக்கல. அதை என்ன பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல 10 செகண்ட்ஸ் ஈல்ட் ஆகும், ஸ்லீப் ஆகும்போது நமக்கு வந்து லோ ப்ரையாரிட்டி, மீடியம் ப்ரையாரிட்டி இதெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சேம் வே நம்ம இந்த இடத்துல த்ரெட் டாட் ஈல்டு கொடுத்தோம்னா, ஸோ ஈல்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா மொத்த இப்போ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஹை, லோ, மீடியம் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே மீடியம் ப்ரையாரிட்டி வந்திருக்கு, அடுத்து லோ ப்ரையாரிட்டி, மறுபடியும் மீடியம் ப்ரையாரிட்டி. ஸோ உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி வந்து லாஸ்ட் டைம் மாதிரி உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி அதிகமாகவே வரல. உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா? ஸோ ஈல்ட் கொடுத்துட்டோம்னா என்னன்னா, ஈல்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்னன்னா எனக்கு போதும், இல்லைன்னா வந்து ஐ கிவ் அப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஐ ஈல்ட் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களோட ஸ்டார்வேஷனை குறைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுலயே வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டார்வேஷன் இருக்கு. அது வந்து நம்ம லாக் மெத்தட்ல வந்து நம்ம ட்ரை இது யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்வேஷன் வந்து நம்ம செக் இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது என்னன்றது நம்ம இங்கே பார்க்கலாமா? ஸோ நம்ம லாக் ஸ்டார்வேஷனுக்கு சேம்
சேம் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக் ஸ்டார்வேஷன்ன்றது அது அது என்ன மாதிரி ஸ்டார்வேஷன்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் இந்த இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு கீழே வந்து நான் இந்த லாக் ஸ்டார்வேஷனுக்கு உண்டான நம்ம கோட் எழுதுவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிக் லாக் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ பிரைவேட் ஸ்டாட்டிக் இது வந்து ரீஎன்ட்ரன்ட் லாக் ரீஎன்ட்ரன்ட் லாக் லாக் ஈக்குவல் டு நியூ ரீஎன்ட்ரன்ட் லாக். இங்க வந்து நம்ம ட்ரூ கொடுத்துருவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல அது ட்ரூன்னு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா ஸோ ட்ரூ கொடுத்தாதான் நமக்கு வந்து அந்த ஆர்டரிங் வந்து கரெக்டா என்ன சொல்றது ஃபேரா ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இங்க மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோமா? ஆல்ரெடி மெயின் கிளாஸ் மேலேயே இருக்கு. பட் நான் அதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஆனா நம்ம ரீஎன்ட்ரன்ட் லாக் வச்சு நம்ம பார்க்க போகல. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நியூ த்ரெட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ T1 T2 T3 அப்படி சொல்லி நியூ த்ரெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிப்போம். to new thread சேம் வே நம்ம T2 T3 அப்படி சொல்லி 2 த்ரெட் கிரியேட் பண்ணிக்கலாம். T2 T3 ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கு கீழேயே நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். என்னன்னா ஸ்டாட்டிக் கிளாஸ் டாஸ்க் சேம் இது வந்து ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ரன்ல தேவையான இது எழுதிப்போம். கோட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் லாக் பண்றோம், அன்லாக் பண்றோம். நடுவில் அந்த த்ரெட் நேம் பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ while true. ஸோ இந்த ட்ரூக்குள்ள லாக் டாட் லாக். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரு ட்ரை கேட்ச் எழுதுறேன். ஏன்னா ட்ரை கேட்ச் எதுக்குன்னா இந்த த்ரெட்டை நம்ம ஸ்லீப் பண்ண வைக்க போகிறோம். அதனால நம்ம வந்து கேட்ச் இல்லாமல் ஸ்லீப் பண்ண வைக்க முடியாது. ஸோ சிஸ் அவுட் ஐயோ சிஸ் அவுட். ஸோ இதில் வந்து thread dot current thread dot get name plus is working போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க இந்த இடத்துல வந்து நம்ம த்ரெட்டை வந்து ஸ்லீப் பண்ண வைக்க போகிறோம். த்ரெட் டாட் ஸ்லீப்பு. ஸோ 1000 ஒரு செகண்ட் ஸ்லீப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நம்ம இது கூட வந்து நம்ம ஃபைனலி வந்து நம்ம த்ரெட்டை லாக்கு வந்து அன்லாக் பண்ணணும். லாக் டாட் அன்லாக். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீஎன்ட்ரன்ட் லாக்ல ஃபர்ஸ்ட் லாக் பண்றோம், அப்புறம் அன்லாக் பண்றோம். ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நம்ம இங்க வந்து இந்த த்ரெட்ஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ டாஸ்க் என்னடா அது ரீஎன்ட்ரன்ட் டாஸ்க்கு கமா வந்து இது வந்து நான் த்ரெட் நேம் கொடுக்குறேன் T1ன்னு. ஓகேவா? சேம் வே T2 T3 நம்ம த்ரெட் 2 த்ரெட் 3க்குமே நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம த்ரெட் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்துல நம்ம லாக் வந்து த்ரெட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். T1 டாட் ஸ்டார்ட். T2 சேம் இதே மாதிரி T1 T2 T3 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 2 3 ஓகேவா? ஸோ நம்ம இந்த த்ரெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கலாமா?
ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன வருதுன்னு தெரியும். ஸோ T1, T2, T3, T1, T2, T3. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ரீஎன்ட்ரன்ட் லாக் வந்து போட்டு அதே மாதிரி இந்த ஃபேர்னஸ் வந்து ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமீட்டர் ஃபேர்னஸ் ட்ரூ, திஸ் லாக் ஷுட் பி யூஸ் ஆஸ் அ ஃபேர் ஆர்டரிங் பாலிசி. ஸோ ஆர்டரிங் பாலிசி வந்து உங்களுக்கு ஃபேராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரூ கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டரிங் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து த்ரெட் ஸ்டார்வேஷனை தடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வித்தவுட் ஃபேர்னஸ் வந்து நம்ம போட்டோம்னா அதுவுமே மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். பட் வந்து ஒரு சில காம்ப்ளெக்ஸான லைக் ஒர்க்கிங் பிளேசஸ்ல வந்து அது என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட த்ரெட்ஸை வந்து அதோட அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய டேர்ன் வந்து அது கிடைக்காமலே போயிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த த்ரெட் ஸ்டார்வேஷனுக்குள்ள போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம லைக் சம்மப் பண்ணிடலாம். ஸோ த்ரெட் ஸ்டார்வேஷன் எப்போனா லோ ப்ரையாரிட்டி த்ரெட்ஸ் வந்து சிபியூவோட ரிசோர்ஸ் கிடைக்காதப்போ ஹை ப்ரையாரிட்டி த்ரெட்ஸே எல்லா ரிசோர்ஸையுமே வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு த்ரெட் ஸ்டார்வேஷன் ஆகும். ஸோ இது வந்து லாக்ஸ்லேயுமே ஆகும். சம் த்ரெட்ஸு வந்து ஸ்டார்ட் டு கெட் த ரீசோர்ஸ். ஸோ ரீசோர்ஸ் கிடைக்காம ஒரு சில டைம் அது வந்து லாக்லேயே இருக்கும். ஸோ லாக் அன்லாக் பண்ணாமல் விட்டுட்டோம், இல்லை நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்லையுமே நமக்கு வந்து த்ரெட் ஸ்டார்வேஷன் நடக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து த்ரெட் டாட் ஈல்டு நம்ம போட்டோம் லாஸ்ட் இயரில். ஸோ ஈல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்லீப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபேர் லாக்ஸ் ரீஎன்ட்ரன்ட் லாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஓவராக வந்து த்ரெட் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணாமல் நார்மல் ப்ரையாரிட்டியாகவே எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு இந்த இஷ்யூ வராது, த்ரெட் ஸ்டார்வேஷன்ற இஷ்யூ வராது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ற ஒரு வேரியேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து த்ரெட் ஸ்டார்வேஷன் வரும். பட் இதுவே வந்து நார்மல் ப்ரையாரிட்டி அப்படின்றப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து த்ரெட் ஸ்டார்வேஷன்ன்றது வரவே வராது. ஓகேவா? So that's it for the today session. So I hope this helped you understand what is threat starvation. Okay. So and அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதும் நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்போம். If you like this video, don't forget to like and subscribe.